வணக்கம். நெருப்பு தமிழன். இன்றைய இளைய தலைமுறைகளுக்கும் நம்ம ஊரில் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கும் திருமணம் ஆனவர்களுக்கும் ஆக போகிறவங்களுக்கும் என்னுடைய ஒரே ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், தயவு செய்து உங்களுடைய நேரங்களை மட்டும் வீணடிக்காதீங்க. தொடர்ந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து வேலை செய்து கொண்டே இருங்க. ஒரு இலக்கை அடைவதற்கு ஒரு வேலையை கையில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து அதிலிருந்து போராடி கொண்டே இருங்க. ஒரு போராட்டத்திற்கு வெற்றி என்பது என்னை பொறுத்த வரையில் 1000 தோல்விகளை சந்தித்தால் தான் ஒரு வெற்றி கிடைக்கும். அது வரையில் தொடர்ந்து போராடணும். அதுதான் வாழ்க்கை. அதனால் நேரங்களை வீணடிக்காதீங்க. நம்ம ஊர்களில் எல்லாம் நிறைய பேர் வேலை வெட்டிக்கு போகிறதே கிடையாது. மாத கணக்கில் சும்மா வீட்டிலே இருக்கிறீங்க. அதனால் உங்களுடைய உடலும் வீணாக போயிடும். உழைப்பு இல்லைன்னா நோய் நொடிகளும் வந்துடும். அதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை நாசமாக போயிடும். அதற்கப்புறம் எதிர்கால தலைமுறைகளினுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாக மாறிவிடும். அதனால் தயவு செய்து நேரங்களை வீணடிக்காமல் தொடர்ந்து உழையுங்க. ஒரு நாளைக்கு நம்ம உழைச்சோன்னா 1000 ரூபாய், அப்போது 6 நாள் உழைத்தனா நமக்கு ஒரு 6000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு கணக்குகளோடு இருங்க. ஒரு நாள் நீங்கள் விடுபடுத்துக்குங்க. மற்றபடி தொடர்ந்து ஒரு நாள் நம்ம சும்மா இருந்தோம்னா ஐயோ நமக்கு இன்றைக்கி 1000 ரூபாய் நமக்கு நட்டமாயிடுச்சு, அப்போ நம்ம உழைக்கணும், நம்ம வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுல முக்கியத்துவம் கொடுங்க. நல்ல தொழில்களை தேர்ந்தெடுங்க. என்ன தொழிலில் உங்களுக்கு ஒத்து வருதோ அந்த தொழிலை தேர்ந்தெடுத்து அதில் தொடர்ந்து பயணிங்க. அதில் போராடுங்க. வாழ்க்கை எல்லாமே போராட்டம் தான். ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு அவள் கருத்தரிச்சிற காலங்களிலிருந்து போராடுறா. இதுதான் வாழ்க்கை. ஒரு வேலையில் எடுத்த உடனேயே பதவி உயர்வு வந்துடும், பணம் சம்பாதிச்சிடலாம் நினைக்கிறதும் நடக்காத ஒரு ஒன்று. அதனால் அன்புக்குரிய அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நெருப்பு தமிழனுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள், தொடர்ந்து உழையுங்கள். 1 மணி நேரங்களை கூட வீணடிக்காதீங்க.